ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். நான் இப்போ ஜார்க்கண்டில் இருக்கேன். எனக்கு 2 பாய் கிட்ஸ் இருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. ஹஸ்பண்ட் கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கார். நான் இங்கே தான் இருக்கேன். ஜார்க்கண்ட் எங்கே இருக்குதுன்னு சில பேருக்கு தெரியாது. ஜார்க்கண்ட் ஒரு காலத்தில் பீகார் கூட தான் இருந்தது. பீகார், ஒடிசாவில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சவங்கள சில பேருக்கு ஜார்க்கண்ட்னா எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஜார்க்கண்டில் ராஞ்சியில் நான் இருக்கேன். ராஞ்சியில் தான் நம்ம தலை தோனியாக இருக்கார். தோனின்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரு ரீல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எள்ளு நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் எடுத்துக்கலாம். எள்ளையும் சாப்பிட்டா நம்ம முட்டி வலி நிறைய கால்சியம் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லது தானே அந்த ரீலில் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாத்தையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அதே போல் குடிக்கும் போது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. நானும் கசப்பாலாம் இருக்காதுன்னு நினச்சேன். அந்த எசன்ஸில் இறங்கி கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த எள்ளை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சப்புன்னு இருந்துச்சு. எல்லா எசன்ஸும் அதிலே தான் இறங்கி இருந்தது. ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க. வீக்லி 2 or 3 எடுத்துக்கலாம். அது இல்லாமல் டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பொரியல் இறக்கும் போது அதிலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு கொடுத்துக்கலாம். தெரிஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். தனியெல்லாம் வாஷ் பண்ணோன்னா எள்ளு எல்லாம் தண்ணியிலே கலந்து ஓடிடும். இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். முன்னாடி நாள் சந்தைக்கு போயிருந்தேன். சந்தையில் எப்பவுமே ஒரு தாத்தாவை பார்ப்பேன். அவர் நிறைய தானியம் அதெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பார். எட்டி எட்டி பார்த்துட்டு வருவேன். எனக்கு கொள்ளு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் கோடானா குதிரைலாம் சாப்பிடுமே அந்த பயிர் தானே இதுன்னு. அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜில், ஏன்னா மோஸ்ட்லி இங்கே போஜ்புரியும் பேசுவாங்க, பிஹாரி எல்லாம் மிக்ஸ்டாக இருப்பாங்க, அந்த லாங்குவேஜில் சொன்னார். எனக்கு நிஜமாக புரியல. ஆனால் கோடானா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம் தலையாட்டினார். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இட்லி பொடிக்காக தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு வந்தேன். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ குளிர் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போக போக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிரும். என்ன பண்ணுறது தெரியல. பாடியை முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டாக வச்சுக்கணும். குழந்தைங்கள சேஃப்டியாக வச்சுட்டு குழந்தைங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம். அதனால் நான் ஹீட்டான பொருளெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுத்தையும் சும்மா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு நைட்டுக்கு இட்லி பொடி அரைக்கலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே அதிகமாக ஸ்கூலில் லீவ் விடுறாங்க. ஏன் இதுக்குன்னே இருக்காது, சின்ன சின்ன காரணத்துக்காக லீவ் விட்டுருவாங்க. இதில் வெதர் ஒரு ரீசனாக இருக்கும். நல்லா வின்டரில் ஆன்லைன் கிளாஸ் போட்டுருவாங்க. அதே போல் சம்மரில் நல்லா வெயில் வந்துச்சுன்னா அதுக்கும் ஆன்லைன் கிளாஸ் போட்டுருவாங்க. இன்றைக்கி குழந்தைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. டிவி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய வகையில் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். இதை என்னோடய ஒப்பீனியனாக மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நான் வேறு எதுவும் பிரிச்செல்லாம் பேசலை. மெயினாக இந்த வெதர் ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம சவுத் இந்தியனாக இருந்துட்டு இங்கே மாறி மாறி இப்போ ஸ்கூல் யூனிஃபார்மே வின்டருக்கு தனியாக, சம்மருக்கு தனியாக, திரும்ப வின்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதை பேக் பண்ணி வைக்கணும். திரும்ப எடுத்து வின்டர் ஆரம்பிக்கும் போது வாஷ் பண்ணி போகணும். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்னஸ் வரும். அதே போல் ஃபைனலாக முடியும் போதும் கொஞ்சம் சிக்னஸ் வரும். மாறி மாறி வெதர் இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காதுல்ல. ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி இருக்கும், அடுத்தது கொஞ்சம் குறையும் கூடும், அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது மெயினாக குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள நம்ம சேஃப்டி பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணுன்றதே பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலையே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் கடந்து தான் வரணும். எப்படா ஊரில் செட்டில் ஆகுவேன், ஊர்லேயே இருப்புன்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் அந்த தாட் அதிகமாக வருது. ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ வராது, இப்போ ரொம்ப வருது. ஊரில் இருக்கணும், எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பூண்டு கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கேஸ் பக்கத்தில் வச்சுருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. உரிக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மார்னிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக சுண்டல் வேக வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் இருந்தது. இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லைனா நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். ஒரு ஆப்ஷனே கிடைக்காது. அதுவும் இப்போது லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்குது. உடம்புக்கு முடியலனாலும் சிம்பிளாக வீட்டில் ஏதாச்சும் பண்ணி தான் கொடுக்கணும். வேறு ஆப்ஷனே இங்கே இருக்காது. ஒரு கேரட் இருந்தது, அதையும் ஆட் பண்ணி நல்லா புலாவ் மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப மைல்டான காரம் தான் போட்டிருந்தேன். காரம் அந்த அளவுக்கு இது பண்ணலை. எப்போ பார்த்தாலும் மசாலா கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. 2 நாளாக கண்டினியூவாக கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். குழந்தைங்கள அழகாக சாப்பிட்டுக்குவாங்க.
வீடியோ வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நெல்லிக்காய் வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மோர் தென் வந்து 1 வீக் மேலே ஆச்சு. இதுக்கு மேலே வச்சா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ஒரு ஊறுகாய் போட்டு வச்சிடலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஸ்டீம் ஆகிற நேரத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நானே வந்து காற்று கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அது என்னமோ இந்த காற்று எடுத்து விளையாடுறது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. நல்லா வந்து சாப்பாடெல்லாம் பொலன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதினாலாம் இல்லை, நாம் பண்ணுறதா சமையல். எப்போவுமே நான் அப்படி தான் நினைப்பேன். ஒரு காலத்தில் வந்து சின்ன பொருள் இல்லாட்டி கூட வந்து அதை செய்கிற டிஷ்ஷை செய்ய மாட்டேன், எல்லாம் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது, டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிட்டேன். எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் நினைக்கிறத செஞ்சுருவேன். அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காய வச்சுருந்த பருப்பில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் எப்பவுமே ஏதாச்சும் காய வச்சேன்னா ஒரு வான் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி வைக்கிறேன் பார்த்து எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் வச்சுட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டேன். கொல்லியும் கருப்பு உளுந்தையும் நல்லா கலந்து வச்சுட்டான். கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுக்கி பார்த்தேன், நல்லா இருட்டாகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து கிச்சன் வேலை பண்ண முடியாது, சீக்கிரம் முடிச்சிடும்னு சொல்லிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். வேக வச்சு எடுத்த நெல்லிக்காயில் இருந்து அந்த சீட்ஸ்லாம் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் அழகாக வந்து கத்தியில் கட் பண்ணி எடுத்த மாதிரி அழகாக வந்துடும். திரும்ப வந்து அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஓமம், வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் எல்லாத்தையும் விட. சீரகம், சோம்பு, கொஞ்சமாக கடுகு. வெள்ளை கடுகுனா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமான நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கேன், ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். இப்போ வந்து நான் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊர்லன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறணும், நல்லா சூடு ஏறி ஆஃப் பண்ணிடணும். அந்த சூடு வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்ததுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய், தாராளமாக பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாயில் பண்ண நெல்லிக்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நார்மல் சால்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பெல்லாம் எரியக்கூடாது. இது வந்து கொஞ்சமான அளவு போடுறதுனால சீக்கிரமாக காலி ஆகிடும். இது வந்து வச்சு எல்லாம் சாப்பிட்லாமான்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் வருஷமாக இப்படி தான் போட்டுட்ருக்கேன். நம்ம அரைச்ச பவுடரையும் கலந்துட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நான் டைட்டாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். டெய்லி வந்து 1 பீஸ் 2 பீஸ் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் மைல்டாக தான் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து கரிஞ்சீரகம் வந்து தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு துண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கவும் நல்லது. அதுவும் இந்த மெத்தடில் வந்து நமக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், ஓமம் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். பாய்.